ஓப்போ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரெனோ சீரிஸை வந்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ எந்த மொபைல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது Oppo K9 Pro மொபைலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சில லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஒஃபிஷியல் லுக்கும் லீக் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த மொபைலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே மொபைலில் வந்து நிற்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் அரோரா ப்ளூன்னு சொல்லி 2 கலர் வேரியண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய ஒஃபிஷியல் லுக் இமேஜஸை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா இங்கே 6.43 இன்ச்சஸ்க்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. கூடவே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+க்கான ஒரு டிஸ்பிளே. ஸோ அடுத்தது இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா இங்கே மீடியாடெக்கில் டைமென்சிட்டி 1200 5Gக்கான சிப்செட் தந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மாலி G77க்கான GPU சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. சிப்செட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியில் ஒரு பெஸ்ட்டான சிப்செட்டை தான் இந்த மொபைலை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 128GB 8GB RAM வேரியண்ட்லையும் 256GB 12GB RAM வேரியண்ட்லையும் வரப்போகிறத தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக இந்த மொபைலில் கேமரா பற்றி பார்த்தோம்னா 64 மெகா பிக்சலுக்கான வைட் கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரான்னு சொல்லி ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இந்த மொபைலில் பின்பக்க கேமராவாக தந்திருக்காங்க. ஸோ முன்பக்க செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 4400 mAhக்கான ஒரு நல்ல கெப்பாசிட்டிக்கான பேட்டரியும் கூடவே பார்த்தீங்கன்னா 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வேறு சில பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் டிஸ்பிளேக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, Wi-Fi 802, Bluetooth 5.0, NFC, USB Type-Cக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மொபைல் இந்தியன் ருபீஸ் படி பார்த்தோம்னா 24,000 to 26,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.